இதெல்லாம் நான் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறது 10 வருஷத்துல சந்தோஷமா 2 வருஷத்துல சந்தோஷமா இருக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. 30 வயசுல 30 வருஷம் கல்யாணம் ஆகி இன்னும் அச்சீவ்மெண்ட் பண்ணணுமோ அதுதான் சிறப்பு. எவ்வளவு சம்பாதிச்சா நீங்க நாங்க ஹை கிளாஸ்னு நீங்க சொல்றீங்க? நாங்க என்னப்பா சொல்றோம்? 10 கோடி வச்சிருக்கவனுக்கு 1 கோடி வச்சிருக்கவன் மிடில் கிளாஸ், 100 கோடி வச்சிருக்கவனுக்கு 10 கோடி வச்சிருக்கவன் மிடில் கிளாஸ், 1000 கோடி வச்சிருக்கவனுக்கு 100 கோடி வச்சு நம்ம மிடில் கிளாஸ்ன்றது எப்பவுமே எல்லா இடத்துலயும் இருக்குக்கா. நான் மிடில் கிளாஸா இருக்கிறதுல எதை நினைச்சு தெரியுமா சந்தோஷப்படுறேன்? என் புள்ள கூட டைம் ஸ்பெண்ட் பண்றேங்க, என் ஒய்ஃப் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றேன்னா, என் புள்ள ஒரு நாள் காரை பார்த்துட்டுல எப்போ அந்த மாதிரி கார் நம்ம எப்போ போவாங்கண்ணா நான் என்ன தெரியுமா சொல்றேன்? நான் கார் வாங்க முடியும்டா என்னால, ஆனா நான் வேலைக்கு கரெக்டா போனேன்னா, நான் கார் வாங்க போனேன்னா அதை மட்டும் தான் என்னால பார்க்க முடியும். இஎம்ஐ கட்டினா எல்லாம் பண்ணும், உன் கூட டைம் ஸ்பெண்ட் முடியாது. இது வரைக்கும் 15 மெடல் வச்சு வச்சிருக்கான், ஸ்டேட் லெவல் ஜிம்னாஸ்டிக், பாடி பில்டிங் எல்லாமே நான் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுனால இந்த மிடில் கிளாஸ் வாழ்க்கையில எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னா என் புள்ள கூட என்னால இருக்க முடியுது. அது இப்ப கரெக்ட் பா. எவ்வளவு சம்பாதிச்சா நம்ம மிடில் கிளாஸ் தாங்க. படிவேலு சொல்றாங்கல்ல, ரிஸ்க் எடுக்கிறது ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி. என்ன சொல்றோம்? கொஞ்சம் ரிஸ்க் எடுங்க, நல்ல செட்டில்மெண்டான வாழ்க்கை வாழலாம் தான் சொல்றோம். அனுபவம் தான் சார் வாழ்க்கை.